கடவுளே, இவ்ளோ பாத்திரம். இந்த வீட்டுக்குள்ள பாத்திரம் மட்டும் சேர்ந்துகிட்டே இருக்குது, நான் கழுவிக்கிட்டே இருக்கிறேன். கடவுளே, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னைய பொண்ணா படைச்ச. சரி, தொலைஞ்சு போகுது பொண்ணா படைச்சிட்ட. என் வயித்துல 2 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்துருக்குற? இந்த பசங்களை வச்சுட்டு எந்த வேலைக்கு லாய்க்கு கிடையாது. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க. சாப்பிட்டு தட்ட பாரு கடவுளே, சிங்கிள் அப்படியே முடிச்சிருக்கானுங்க. இந்த பிள்ளைங்களை எனக்கு கொடுத்ததுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்துருந்தா கூட கூடமான வீட்டுல வேலையாவது பார்த்துருக்குங்க, என் மேல பாசமாவது இருந்திருக்குங்க. நான் விக்கெட் கடந்தா கூட ஒரு டம்ளர் தண்ணி தான் பண்ணிக்கிறாங்க கடவுளே. சரி, ஏதோ நான் பெத்ததுங்க தானே, அனுசரிச்சு போலான்னு பண்றேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறனே ஒரு மகராசை. அவரை எங்க இருந்து கடவுளே எனக்கு நீ அமுச்சு வச்ச? கல்யாணம் எல்லாம் 1000 காலத்து பயிருன்னு சொன்னாங்க. இப்படி 1000 காலத்து பயிர இவரோட சேர்ந்தா என்ன அறுவடை பண்ண விட்ட? உனக்கு நான் என்ன பண்ண கடவுளே? சரி, தொலைஞ்சு போகுது, கட்டின உருசம் தானே பண்ணலான்னு பார்த்தா என்ற மாமியார் தொல்லை அதுக்கு மேல தாங்க முடியல. கடவுளே, நீ மட்டும் கொஞ்ச நேரம் இறங்கி வந்து ஒரு நாளைக்கு 30 இருந்து பாரு, அப்பதான் என் கஷ்டம் உனக்கு தெரியும். என்ன இப்படி பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? பயந்துட்டேன்ல. யாரு நீ? நீ எல்லாம் பயப்படுறவ, இத நான் நம்பணும். ஏண்டி எங்களை பத்தி எங்ககிட்டயே குறை சொல்லிட்டாளே இவ, இன்னைக்கு என்னடி கடவுள் கிட்ட போயிட்ட? உங்களை பத்தி உங்ககிட்ட குறை சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? திருந்தவா போறீங்க? ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அத்தா என்னோட புலம்பல கடவுள் கிட்டயாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டி பெத்த பிள்ளைங்களுக்கும் மாமியாருக்கும் புருஷனுக்கும் வேலை செய்யறதுல ஒரு வேலையாடி? ஓ, உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு தான் பிறவி எடுத்து வந்தனா? அப்போ எதுக்கு மேடம் நீங்க பிறவி எடுத்து வந்தீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ்நாட்டு ஆளவா இல்ல ஜில்லா கலெக்டர் ஆகவா? கடுப்ப கலப்பாதிரி. இங்க இருங்க மாமா, ஏட்டிக்கு போடி பேசிட்டு இருந்தீங்க, கேட்டக்கும் வந்துமாக்கு. எங்கடி கோவப்பட்டு உங்க ஆத்தா வீட்டுக்கு போவன்னு எதிர்பார்க்கற, போக மாட்டேங்கிறியே. உட்காந்துக்கிட்டே என்ற உயரத்தான் வாங்குற. ஏ பேசிட்டே இருக்கும்போது எங்கடி போற? உங்ககிட்ட பேச முடியாதுன்னா போறேன். காலையில இட்லி தோசை செஞ்சு கொடுத்தனா, சாப்பிட்டீங்களா? நான் இன்ன வரைக்கும் ஒன்னும் சாப்பிடல. உங்ககிட்ட பேசணும்னா தெம்பா சாப்பிட்டுட்டு வந்து தான் பேசணும். நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன், அப்புறம் உட்காந்து பேசலாம். ஏண்டி எனக்கு தண்ணி ஒழுங்கா பேசுவ நீ? எப்ப பாரு ஏட்டிக்கு புடியே பேசிட்டு இருக்கற. நீங்க மட்டும் என்ன என்னைக்கு பார்த்தாலும் ஏட்டிக்கு புடி தான் பேசிட்டு இருக்கீங்க? நல்லபடியா என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஒரு நாள் என்னைக்காவது முப்பாத்தா தங்கம்னு சொல்லிருக்கீங்களா? ச்சே, ஒவ்வொருத்த பொண்டாட்டிய டார்லிங், டியர், சல்லோ, தங்கோ, மயிலுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் முப்பாத்தான்னு ராப்பிச்சக்கார மாதிரி கூட்டிட்டு இருக்கீங்க. என்ன நீ பார்த்தா ராப்பிச்சக்கார மாதிரி உனக்கு இருக்குது? வேண்டாங்க மாமா, இன்னும் அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன், அப்புறம் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க பேசாம ரூமுக்கு போங்க, நான் போய் என்ற வேலையை பாக்குறேன். இல்ல அப்புறம் நான் வாடிக்கு உளறிட்டு இருப்பேன், நீங்க தான் மனசு சங்கடப்படுவீங்களாக்கும். அதுவும் கரெக்ட் தாண்டி. வாயை வச்சுட்டு நான் கம்முன்னு தான் இருக்கணும். இல்ல இன்னும் என்ன என்னென்ன சொல்லுவியோ. நான் போறேன். வீட்டுக்குள்ள சுதந்திரமா கடவுள் கிட்ட கூட பேச முடியல. பாத்தீங்களா கடவுளே, நிம்மதியா உங்ககிட்ட போலம்ப கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது பார்த்து பண்ணுங்க. என்னடி ஆச்சு உனக்கு? செவுத்துல காத வச்சிட்டு இருக்கற? ஏன் முப்பாத்தா உன்ன தாண்டி? மாமா விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்ல சண்டை நடக்குதுங்க மாமா. உமாக்கா அவங்க வீட்டுக்காருக்கு ஒரே சண்டை. ஜாலியா இருக்குதுங்க மாமா, வாங்க கேட்கலாம். ஏடி பக்கத்து வீட்டு சண்டைய ஓட்டு கேட்டுட்டு இருக்கற? அறிவு இருக்குதா உனக்கு? ஐயோ, மறுபடியும் சவுண்ட் இருக்க வர. சரி, கேட்க மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, ஏன் முப்பாத்தா வாடி. ஐயோ மாமா, சரியா கேட்க மாட்டேங்குது, இருங்க கேட்டு வரேன். ஐயோ சரியா கேட்க மாட்டேங்குதே. சரி, நம்ம வீட்டுக்கு அடுப்படியில நின்னு கேட்போம். ஐயோ தள்ளுங்க மாமா, நடையில நின்னுட்டு. கட்டின உருசைங்க தலை குப்புற கிடக்குற, தள்ளி விட்டது கூட தெரியாம என்ன ஓட்டம் ஓடுறா பாரு. அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைய ஆர்வமா கேக்குற ஒரே ஆளே ஒருத்தி தான். சின்னமும் உடையிற சவுண்ட் மட்டும் கேக்குற, பேசுற சவுண்ட் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. சிறு ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போலாம், இங்கே ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. பேசாம பாத்ரூம் கிட்ட போனோம்னா அங்க நல்ல சவுண்ட் கேட்கும். உடனே போ. எதுக்கு இப்ப என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? சின்ன தப்பா? காலையில இருந்து உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்திருக்கியே, சாப்பாடெல்லாம் செய்யணும்னு அறிவு இருக்குதா இல்லையா? நீங்க தான் சீரியல் மட்டும் பாரு, அடுப்படியில போய் எந்த வேலையும் பார்க்காதன்னு சொன்னீங்க. அதனால தான் நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இது தப்பா? ஏய், அத நான் அப்படி சொல்லலடி. எந்த வேலையும் பார்க்காம டிவிலயே இருன்னு கோவமா சொன்னடி. அதுக்கு போய் சோறாக்கம் என்னடி பண்ணிட்டு இருக்கற? எனக்கு எப்படிங்க தெரியும்? எப்ப பாரு சந்தோஷமா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஓ, உமா வீட்ல இன்னைக்கு சோறாக்கலையா? அத்தான் சண்டையா? போடட்டும் போடட்டும். ஏடி முப்பாத்தா,
வந்து டீயே போட்டு குடுறி. பாத்ரூம்ல ரெடி பண்ணிட்டு இருக்கற. அட இருங்க வரேன். முக்கியமான விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும்போது காப்பிய வைய கூப்பிய வையின்ட்டு. இப்ப என்னத்துக்கு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கற? போ இப்ப வா, ஏதாவது செஞ்சு புருஷனுக்கு சாப்பாடு போடுற வழியை பாரு. ஏங்க இப்ப போய் உல வைக்கணும், அதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப அடிச்சு பிடிச்ச வேலைங்க. ஜொமேட்டோல ஆர்டர் போட்டீங்கன்னா உடனே வீட்டுக்கு வந்துருங்க. ஓ இவ வீட்ல சோறாக்காம டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்துட்டு இப்ப ஜொமேட்டோல ஆர்டர் வேற போட சொல்றாளா? ச்சே, நம்ம தான் நம்ம வீட்ல சோறாக்கி குழம்பு வச்சு பாத்திரம் கழுவி வீட்டு வேலைக்காரியாவே ஆயிட்டோம். இருந்து ஜொமேட்டோல ஆர்டர் போடுறதா? எல்லாம் தலையெழுத்துடி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஜொமேட்டோ காரனை எவனாவது கல்யாணம் பண்ணா கூட 3 நேரம் சோற கரெக்டா கொண்டு போடுவான் போல. சும்மா அழுகிறத நிறுத்துடி. சும்மா உட்காந்துக்கிறது. கேள்வி கேட்டோம்னா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் கரெக்டா விடுறடி. சரி விடு, அழுது தொலையாத. கண்ணை முதல் தொட. நான் போய் ஆர்டர் போடுறேன். உனக்கு என்ன வேணும் சாப்பிட? எனக்கு லெக் பீஸோட ஒரு சிக்கன் பிரியாணிங்க, அப்புறம் சிக்கன் 65. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சீட்டா சாப்பிடணும் போல இருக்கும். அதனால கொஞ்சம் கேசரி இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. நான் போய் தட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரியா? வீட்ல சீரியல் பார்க்கறது ஒரு தப்பா? இதுக்கு போய் ஒரு சண்டையா? எப்படியும் என் கண்ணுல இருந்து தண்ணி பார்க்காம இந்த மனுஷன் உட்கார மாட்டேங்கிறார். இந்த பொம்பளைங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் இந்த பிரச்சனையோ? இவெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. பாரு, ஒரு சண்டைய போட்டு ஜொமேட்டோல பிரியாணி வாங்கி தரான். நம்ம வீட்டுக்காரன் தான் இருக்கானே, போய் ஏதாவது சொல்லி பாப்போம். ஏதாவது கேக்குறாப்லையா இல்லையான்னு. ஏ பாத்ரூம் குள்ள இவ்வளவு நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த? மாமா ஸ்விக்கில ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சேண்டி, பாத்ரூம் குள்ள இவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு சாப்பாடுதான் யோசிச்சுட்டு இருந்தியா? இங்க இருக்கு மாமா, பக்கத்து வீட்டு உமா இருக்கறால, அவ ஜொமேட்டோல சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கா. எனக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் வேண்டாங்க மாமா, உங்களுக்கு வெட்டி செலவா இருக்கும். அதனால நம்ம ஸ்விக்கில சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க, பசிக்குது, சாப்பிடலாம். என்னது ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? ஏடி வீட்ல சாப்பாடு எதுவும் செய்யலையா? இவ்வளவு நேரம் அடுப்படியில என்னடி பண்ணிட்டு இருந்த? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு ஸ்விக்கில இப்ப ஆர்டர் பண்ணியே ஆகணும். பக்கத்து வீட்டு உமாவே ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்றதுல என்ன இருக்கு தப்பு? ஏடி காசு வண்டி கொடுப்பா. காசு கொடுக்கறதா நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க தான் கொடுக்கணும். ஏடி வீட்ல குத்துக்கல்லு மாதிரி நீ இருக்கிற. சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் ஏடி ஹோட்டல் கடையில வாங்கி திங்கிறது? என்னைக்காவது உடம்புக்கு முடியலன்னா வாங்கி திங்கலாம். தினமும் மோடி வாங்கி திங்க முடியும்? ஏன் நான் சாப்பாடு செய்யறத உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனா? வேற எதுவும் செஞ்சது இல்லையா? உனக்கு சாப்பாடு செய்யற வேலையே உருப்படியா தெரியாது. உன்னை நம்பி அந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்குற. அதுக்கு முதல்ல சந்தோஷப்படுறீ. இங்க இருங்க மாமா, எப்ப பாரு நீங்க டிப்ரவேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச் மாமா. டிப்ரமேஷனா? அப்படின்னா என்னடி? அதான் ஒருத்தவங்களை இறக்கி இறக்கி பேசுவாங்களே, அதுக்கு பேர் தான் டிப்ரமேஷன். ஏ அது பேரு டிமோட்டிவேஷன் டி. என்னமோ ஒண்ணு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? இந்த மாதிரி என்ன மட்ட தட்டிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுல எதையாவது கலந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. சின்ன முப்பத்தா இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு நீ வாடிக்கு போயிட்டு இருக்கற? பக்கத்து வீட்டு சிவான பொண்டாட்டி கூட சண்டை போட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி தராரு. நீங்க சந்தோஷமா இருக்கும்போதே ஒண்ணும் வாங்கி தர மாட்டீங்க. அப்புறம் கோவமா இருந்தா சொல்லவா வேணும்? உங்களுக்கு நான் டீ போடணும், சாப்பாடு செய்யணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், பாத்திரம் எல்லாம் கழுவணும், எல்லாம் நல்லா பாத்துக்கணும். ஆனா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க சொன்னா மட்டும் எல்லா வாயும் பேசிட்டு வந்துருவீங்க. உங்க பிரியாணியும் வேணாம், உங்க ஃப்ரைட் ரைஸும் வேணாம். நான் போய் ரசம் வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன். ச்சே, நான் கல்யாணம் பண்ணதெல்லாம் சரிதா, ஆனா இந்த ஆள பண்ணது ரொம்ப தப்பு. கடவுளே, இந்த 1000 காலத்து பயிர் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான ஆளை அனுப்பி விட வேண்டியதானே? இந்த ஆளை போய் அனுப்பி விட்டுருக்கிற. உண்மையானதான் கடவுளே, எனக்கு மொத்த கோவம் வருது. சின்ன பேச்சு பேசிட்டு போறா பாரு.